ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜிடி டிசைனர் 3யையும் ஜிஎக்ஸ் டெவலப்பரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதாவது எப்படின்னா ஒரு பிஎல்சியும் ஹெச்எம்ஐயும் எப்படி சிமுலேட் பண்ணுறது, நம்ம கிட்ட ஒரு ரியல் டைம் ஹார்ட்வேர் இல்லாமல் எப்படி பிஎல்சியும் ஹெச்எம்ஐயும் சிமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிடி டிசைனர் 3 GOT 1000 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் ஜிஎக்ஸ் டெவலப்பரில். ஜிஎக்ஸ் டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சிபியூ வேணுமோ சிபியூ கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஓகே கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம கியூ சிபியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கியூ சீரீஸில் Q06 UDEHன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். X0 X1 அப்புறம் Y0 வந்து அவுட்புட், ஓகேங்களா? Y0 வந்து அவுட்புட். இப்போ அதோட லேட்சிங் Y0. இப்போ Y0 ஆன் ஆயிட்டு ஒரு டைமர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Y0 ஆன் ஆனதும் ஒரு டைமரை நான் ஆக்டிவேட் பண்றேன். T0K 50 5 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த 5 செகண்ட்ஸ் டிலே முடிஞ்சதும் எனக்கு ஒரு அவுட்புட் ஆன் பண்ண போறேன். T0. ஸோ Y1 அவுட்புட்டை நான் இந்த 5 செகண்ட் டிலே முடிஞ்சதும் நான் வந்து ஆன் பண்றேன். இது நம்ம வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிமுலேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா டூல்ஸில் போயிட்டு ஸ்டார்ட் லேடர் லாஜிக் டெஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சிமுலேட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு ரைட் ஆகிட்டு இருக்கு. சிமுலேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஜிடி டிசைனர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் இப்போ நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு GOT 1000 2000 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து 1000 செலக்ட் பண்ணுறேன். அதோட GOT டைப் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம், ப்ளஸ் கலர் செட்டிங் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ கம்யூனிகேஷன் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். கண்ட்ரோல் டைப் பார்த்தீங்கன்னா மெல்செக்கு நான் Q மல்டி Q மோஷன் சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். மெல்செக் Q. இது வந்து இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா GOT 1000 சீரிஸ் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர், HMI சாஃப்ட்வேர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இந்த PLC ப்ரோக்ராம் வாங்க. நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ஒரு இன்புட் 2 இன்புட் ஒரு அவுட்புட், 2 அவுட்புட் இருக்கு, சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்போ 2 இன்புட் இருக்கு, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷனுக்காக ஸ்டார்ட் ஆனது நான் ஒரு மோட்டாரோ ஏதோ நான் வந்து ஆன் பண்ண போறேன், சரிங்களா? இப்போ ஜிடி டிசைனர் 3 ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் வந்து 1000ஓட ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ. இப்போ நான் வந்து ஒரு சுவிட்ச் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிட் சுவிட்ச். இது வந்து ஸ்டார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து ஸ்டாப்க்கு. ஓகே, இப்போ இங்கே இந்த பிட் சுவிட்ச், இந்த சுவிட்சஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி டுட்டோரியல் போடுறேன். இது சுவிட்சஸ் இவ்வளோ டைப் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிட் சுவிட்ச்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வரும். இதில் ஸ்விட்ச் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்விட்ச் ஆக்ஷனில் மொமெண்டரி செட்டு, ஆல்டர்னேட்டரி செட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா X0. பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம X0 தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸ்டார்ட்டுக்கு. ஸோ X0 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இது X1 கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட், டெக்ஸ்ட்ல போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டைல் இங்கே பாருங்க, எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கிரீன் கலரில் மாற்றிக்கலாம். ஸ்விட்ச் கலரை எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃபோட டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஆஃப்னு இருக்கு. ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் ஆஃப் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆனில் இருக்கும் ஆஃப்ன்றது என்சியில். ஸோ ஆஃப்ன்றது ஆன் ஆகிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட்டு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா லேம்ப்ன்றது அவுட்புட் தானே. ஸோ பிட் லேம்ப்பு நம்ம இதை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய் நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்தோம் இந்த இடத்துல பிஎல்சி ப்ரோக்ராமில் y0 y1 கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இது வந்து y0. அதே மாதிரி இது பிட் லேம்ப்பு, அதோட கான்ஃபிகரேஷன் விண்டோ y0 வந்ததும் இது ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா ரெட் கலரில் மாறும். ஓகே பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து y1. நீங்கள் டெக்ஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மோட்டார்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இது வந்து மெயின் வச்சுக்கிறேன், மெயின் கோயில் அந்த மாதிரி. டெக்ஸ்ட்ல போயிட்டு மெயின் கோயில். ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சது. நம்ம வந்து அங்கே சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இது பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் ஆக்டிவேட்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கோங்க. சும்மா சாம்பிள் கொடுத்து ஒரு நேம் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேட்டர் வந்து ஐகான் சிமுலேட்டர் ஸ்டார்ட்னு இருக்குது, ஆக்டிவேட். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமுலேட்டர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ GT Simulator 3 will be activated. GX டெவலப்பரில் சிமுலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து GX சிமுலேட்டர் யூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா GT சிமுலேட்டர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரெடி GX சிமுலேட்டர் மெல்செட் கியூ. ஸோ இப்போ ரெண்டும் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் நம்மளுக்கு மெயின் காயில் ஆன் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போது இந்த மெயின் காயில் ஆன் ஆகி 5 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணால் ரெண்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சேம் நம்ம ப்ரோக்ராம் கூட மானிட்டர் பண்ணுற மாதிரி பார்ப்போம், வாட்ச் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணது இங்கே பாருங்கள் y0 ஆன் ஆகிடுச்சு. இந்த 5 செகண்ட்ஸ் நம்ம டிலே போயிட்டுருக்கு. ஸோ மெயின் காயில் ஆன் ஆகிடுச்சு. இந்த மெயின் காயில் ஆன் ஆனதும் y1ன்றது ஆன் ஆகுது. இப்போ நான் ஸ்டாப் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சேம் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. பிஎல்சிலேருந்து இன்புட் கொடுத்துக்கலாம், HMIலேருந்து இன்புட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து GT Simulator 3 ஐ மீன் GT டிசைனரையும் GX டெவலப்பரையும் எப்படி வந்து சிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்து ஒரு PLC இல்லை, HMI இல்லை, ஆனால் வந்து நான் வந்து என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, HMIயும் PLCயும் இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிமுலேட் பண்ணுறப்ப உங்களால் நிறைய ப்ராஜெக்ட் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். சேம் GT டிசைனர் GOD 2000க்கும் சேம் இதே வந்து வழி தான், இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் உங்களுக்கு வந்து GX Works 2 கூட சிமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.